Stone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதியிலையும் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். 4 வருஷம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் சமயத்தில் மட்டும் மக்களை போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து நியாயம். இந்த தொங்கட்டான்லாம் வாங்கிட்டீங்களா, நான் கொடுத்த 1000 ரூபாயில் மூக்குத்திலாம் வாங்கிட்டீங்களா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பிரசவத்தெல்லாம் முடிச்சிங்களா அப்படிலாம் கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி எந்த கேள்வியுமே இதில் இல்லை. மத்திய அரசு வந்து மறுசீரமைப்புக்கு வந்து 5 கேள்வியுமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. இப்போ என்னன்னா, படிக்காத புத்தகம் கேள்வி மட்டும் அதுலேருந்து வந்த மாதிரி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, முதல்வராக யார் வருவாங்கன்னு கேட்குறீங்க. அதிமுக யாரை தேர்ந்தெடுக்குமோ அவர் தான் முதல்வராக வருவார். இது நியாயமான கருத்து தானே? எடப்பாடி வருவார்னு நான் எப்படி சொல்லுவேன்? இது என்ன காங்கிரஸா அல்லது லல்லு பிரசாத் பார்ட்டியா அல்லது திமுகவா? பர்த் சர்டிஃபிகேட் வச்சு இவர் தான் சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ வருவாங்கன்னு சொல்கிறதுக்கு 40 வருஷமாக 30 வருஷமாக அரசியலில் இருக்கிறவங்க வந்து பைத்தியக்காரங்களா? இவர் தான் முதல்வர்னு சொன்ன உடனே வந்து ஓட்டு போட்டுறதுக்கு. இப்போ நாளைக்கு விஜய் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதியிலையும் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். முதற்கட்டமாக 40 தொகுதிகளுக்கு வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து விவசாயிகள், தொழிலதிபர்கள், செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள் எல்லா தரப்பு மக்களையும் வந்து சந்தித்து பேசுகிறார். அவங்களுடைய பிரச்சனைலாம் வந்து கேட்டறிகிறார். இந்த விஷயம் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குமா? ஐயா, அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் நான் எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் சொல்ல விரும்புவேன். 4 வருஷம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் சமயத்தில் மட்டும் மக்களை போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து நியாயம் இல்லை. ஆனால் எடப்பாடி ஐயாவது இப்போ தேர்தலுக்காக தான் போகிறாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 50 வருடமாக ஆட்சியில் இருந்த திராவிட கட்சி சமூக நீதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து உண்மையிலே பெண்கள் படிப்பதற்கெல்லாம் உதவியாக இவங்க இல்லைன்னா ஔவையார் படிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க இல்லைன்னா வைத்தியநாத ஐயர் வந்து ஆலயத்தில் வந்து மக்களை கொண்டு போயிருக்க மாட்டாங்க, இவர் இல்லைன்னா ராஜாஜி சட்டத்தை போட்டிருக்க மாட்டாருங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அற்புதமாக பணி செய்தவர். இப்போ போய் வீடு வீடாக போயிட்டு ஜிபே நம்பர் இல்லை, வீடு வீடாக போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறதுக்காக போகிறாருன்னும் போது அப்போ எதிர்வினை நம்ம போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அதனால தான் எனக்கு 2021 எடப்பாடி ஐயா நிறைய இடத்துல மீட்டிங் பண்ணார், ஏகப்பட்ட சுற்றுப்பயணம் பண்ணார். 2-3 தவறுகள் அதில் இருந்தது. அதை வந்து அவருடைய சூழ்நிலை எப்படி, ஏன்னா எல்லாருமே அவர் எதிர்த்தான். அவருடைய ஆட்களே அதிமுகவில் இருந்தவங்களே ஒன்றிணைன்னு சொன்னவங்களே கவுத்தாங்கங்கிற நிலைமையில் 76 சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு நேர்மையாக இருந்தது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது தெள்ள தெளிவாக வந்திருக்கு. திமுக 5 வருடம் ஒரு நாள் எந்த வாழ்க்கையிலையும் சட்டசபையில் இருந்ததில்லை. எம்ஜிஆர் அவர் திமுக விட்டு வெளில போனதுக்கு பிறகு. ஸோ அந்த சூழ்நிலையில் இவங்க போய் வீடு வீடாக போய் பேசுகிறாங்க. ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியாது. வீடு வீடாக போய் கேட்குறதுக்கு ஒரு 5 கேள்வி. அந்த 5 கேள்வி எப்படி இருக்கணும்? நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்கல்ல, என்ன நலமா, இந்த தொங்கட்டான்லாம் வாங்கிட்டீங்களா, நான் கொடுத்த 1000 ரூபாயில் மூக்குத்திலாம் வாங்கிட்டீங்களா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பிரசவத்தெல்லாம் முடிச்சிங்களா அப்படிலாம் கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி எந்த கேள்வியுமே இதில் இல்லை. மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குது, என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு வந்து மறுசீரமைப்புக்கு வந்து 5 கேள்வியுமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. இப்போ என்னென்னா, படிக்காத புத்தகம் கேள்வி மட்டும் அதுலேருந்து வந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போகிறேன், எனக்கு பயாலஜிலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? எக்ஸாமினர் திட்டிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இவங்க போய் மக்கள்கிட்ட கவர்மெண்ட்டு மத்திய அரசு பணமே கொடுக்கல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆம் இல்லைன்னு வேறு பதில் சொல்லணும். அவன் கதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஏங்க எவ்வளோங்க பணம் கொடுக்காமல் இருக்காங்க? 2000 கோடி தானேங்க கொடுக்காமல் இருந்தாங்க. பட்ஜெட் 4 லட்சம் கோடி ஆச்சுங்களே, கல்விக்கு ஒதுக்கினது மட்டும் 40,000 கோடி ஆச்சுங்களே, 2000 தானே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆம் இல்லைன்னு டிக் பண்ணணும். யார் பண்ணுவா? போகிறாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேங்க, உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க, இந்த கையெழுத்து ஒன்று போடுங்க, போட்டால் வேலை முடிஞ்சு. 85 லட்சம் பேர் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து கோர்ட்டு தூக்கி போட்டுச்சுல்ல, இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதுன்னு. அந்த மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்துட்டு மக்கள் இதை நினைக்கிறார்கள், மக்கள் மத்திய அரசு வஞ்சிக்கிற இந்த கேள்வி அதுதாங்க. யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க? படித்தவங்க படிக்காதவங்கன்னு வித்தியாசம் கிடையாதுங்க, வாக்காளர் எல்லாமே ஒன்று தான். யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க? வெல்டிங் குமார்,
ராமசாமி, குப்புசாமி, சலீமு, பீட்டரு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட போய் மத்திய அரசு வஞ்சிக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், இல்லை. என்ன போடுவான் ஐயா? அதுக்கு ஆம் போடணுமா இல்லை போடணுமான்னு அவனே கேட்பான். நீ எதை வேணாலும் போடுன்னு சொல்ல முடியாது, தைரியம் இல்லை. டிக் பண்ணி நீங்களே கொடுத்துட்டு கையெழுத்தை மட்டும் ஒழுங்காக போடுன்ட்டு போட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு வந்தால் ஒரு 1000மோ 2000மோ 3000மோ 4000மோ 8000மோ 10000மோ 3 லட்சமோ 8 லட்சமோ அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் கரெக்டாக ஓட்டு போட்டுற போகிறான். இது ஒரு டிரைவா? இதுக்கு நாம் எப்படி பண்ண முடியும்? எடப்பாடி ஐயாவால் என்ன பண்ண முடியுது? இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திருச்சுன்னுக்காக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகுதுங்கிறதுக்காக நீங்கள் பரப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் அங்கேயே இருந்தது, இங்கே இருந்தது, அவனோட போச்சு, இவனோட போச்சுங்கிற மாதிரி பரப்பி விட்டா அந்த பொண்ணோடைய அப்பா என்ன பண்ணுவான்? எதுக்கு பதில் சொல்லுவான்? பார்க்குக்கெல்லாம் போகாதுங்க என் பொண்ணுன்னு சொல்லுவானா? இல்லை ஹோட்டலுக்கு போகாதுங்கன்னு சொல்லுவானா? எதை சொல்லுவான்? அவன் மனசில் உடுப்பி ஹோட்டலுக்கு பொண்ணு போயிருக்குன்னு தெரியும், நீ கேட்குற ஹோட்டல் வேற. அவன் என்ன பண்ணுவான்? அப்போது இறங்கி அடி. நானும் இணைந்து கொள்ளுகிறேன், பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து போராடும், இணைந்து கூட்டங்களை நடத்தும். வேற வழி இல்லை. அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. வெற்றி அடையணும்னு வாழ்த்தலாம். நயினார் அவர்களும் எல்முருகன் அவர்களும் இந்த சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பூங்கொத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த இதில் கலந்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த முதல்வர் வேட்பாளருங்கிறதெல்லாம் பிஜேபி ஒன்றும் சின்ன கட்சி இல்லை. அது ஜனசங்கிற இதிலிருந்து வந்தது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை பார்த்து விட்டு வந்தது. அது வந்து ஏதோ அடையாறு ஆலமரம் கூட கிடையாது. அது இமயமலைக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஒப்பீடு கொடுப்பீங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்த ஒரு கட்சி. அது தெளிவாக சொல்லியாச்சு. என்டிஏ கூட்டணிங்கிறது தானே உண்மை. என்டிஏ கூட்டணியில் தான் நாயுடு இருக்கார், பவன் கல்யாண் இருக்கார், பட்நாயக் இருந்திருப்பார், அவர் தப்பு பண்ணிட்டாரு, சிவசேனா இருக்காங்க, இவர் நம்ம எடப்பாடி ஐயா இருக்கார். என்டிஏ கூட்டணிங்கிறது தான் இந்தியா போகிறா, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் தலைமையின் கீழ்த்தான், எப்படி பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும், அல்லது சிவசேனாவுக்கு இதுக்கு முன்னாடி சிவசேனாவின் ஆட்சியில் பிஜேபியும் அஜித் பவாரும் இருப்பாங்கங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, முதல்வராக யார் வருவாங்கன்னு கேட்குறீங்க. அதிமுக யாரை தேர்ந்தெடுக்குமோ அவர் தான் முதல்வராக வருவார். இது நியாயமான கருத்து தானே. எடப்பாடி வருவார்னு நான் எப்படி சொல்லுவேன்? அதிமுகவுக்கு செயற்குழு பொதுக்குழு இருக்குல்ல, எடப்பாடி ஐயா தலைமையில்னு தெளிவாக சொல்லித்தானே அவர் இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் முதல்வராக யார் வருவாங்கன்னு கேட்டால் அதிமுக ஆட்சி தான் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து பிஜேபி ஒரு நியாயமான புத்திசாலித்தனமான ஜனநாயக ரீதியான எதிர்காலத்தை கணிக்கின்ற ஆனால் இஷ்டத்துக்கு கதை விடுற ஒரு கட்சி இல்லைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, இப்போ 150 சீட்டில் அதிமுக நிற்கிறாங்க. பேச்சுக்கு சொல்கிறேன், நடக்க வேண்டாம். 40% தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30 சீட்டு பிஜேபி நிற்கிறாங்க, 90% ஜெயிச்சிட்டாங்க. மற்ற சில கட்சிகள் 90% ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஆகும்? அப்போது பிஜேபி டிமாண்ட் வைக்குமா? வைக்கக்கூடாதா? வைக்குமா? வைக்கக்கூடாதா? ரெண்டுத்துக்கும் எதிர்காலம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போது நீங்கள் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி முடிவாக போகுது. அவங்க தான் அதிக சீட் நிற்க போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க என்ன ஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அதுக்கு அளவாக தான் நிற்க போகிறாங்க. யாரையும் மிரட்டிலாம் சீட்டு வாங்க முடியாது. அங்கே அதிமுக ஒத்துழைக்கணும்ல. அதிமுகவில் முதலமைச்சர் என்ன பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்தாரா? இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டார் கருணாநிதி ஐயாவுக்கு, அதனால் அவர் தான் முதலமைச்சர். இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டார் ஸ்டாலின் ஐயாவுக்கு, அதனால் அவர் முதலமைச்சர். அப்படி வந்தாரா? தொண்டனாக இருந்து கீழே இருந்து சேவல் சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட இருந்து சீட்டை வாங்கினார், எம்எல்ஏ ஆனார். 27 எம்எல்ஏல ஒருத்தராக இருந்தார். அவருக்கு தெரியும் இல்லையா, தெருக்கோடியிலேருந்து வந்தவர் இல்லை, இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டா வந்தார். ஸோ அவர் ஹேண்டில் பண்ணுவார். அவரோட விட்டுருவாங்க. அது ஏன் நாளைக்கு என்ன நடக்கும், யார் முதலமைச்சராக வருவாங்கன்னா என்ன அர்த்தம்? இது என்ன காங்கிரஸா அல்லது லல்லு பிரசாத் பார்ட்டியா அல்லது திமுகவா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு இவர் தான் சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ வருவாங்கன்னு சொல்கிறதுக்கு? நயனார் நாகேந்திரன், எல்முருகன் எல்லாருமே, இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை ஐயா வந்து ஒரு 18 இடத்துலையாவது கண்டிப்பாக அவருடைய மீட்டிங் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு 6 இடத்துலையாவது மோடி ஐயாவுடைய மீட்டிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சுற்றுப்பயணத்தின் போது நான் இருக்க முடியாது, காலம் போக போக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தனித்தனியாக பேசி பிரயோஜனம் இல்லை, இணைஞ்சு பேசினா தான் சரியாக வரும். அப்போ தானே உங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கும். அமித்ஷா பேசும்போது எடப்பாடி இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தார்,
தூங்கி கொண்டிருந்தார், ஏங்கி கொண்டிருந்தார், நீ எதையாவது போடணும்ல. அவர் என்ன பக்கோடா சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா நீங்கள் போடுவீங்க? அவர் இப்படியே தானே உட்காரணும். எப்படிங்க உட்காருவாங்க? ஒரு மீட்டிங்கில் எடப்பாடி ஐயா பேசுகிறாருன்னா நான் அந்த மீட்டிங்கில் எப்படிங்க உட்காந்துருப்பேன்? இப்படி தான் உட்காந்துருப்பேன். கை கட்டி உட்காந்துருந்த ரவி அப்படின்லாம் உங்களுக்கு நியூஸ் வேணும்ல, அதுக்கெல்லாம் சரியாக செட் ஆகும். நம்ம மூத்த பத்திரிகையாளர்லாம் அதுக்கு இருக்காங்க இதெல்லாம் பேசுறதுக்கு. டிவிகேவுக்கு இப்போதே 25% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தேர்தல் வியூக வகுப்பாளரும் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு கண்டிப்பாக வெயில் நிறையா இருக்குது, கொஞ்சம் திடீர்னு பயங்கரமாக அடிக்குது, அப்பப்போ மழை வேற வருது. இந்த சூழ்நிலையெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இருக்கும். ஸோ அந்த சூட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வரத்தான் செய்யும், நியாயமாக ஒரு கருத்துக்கள் வரத்தான் செய்யும். 25% இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இருக்குன்னு நானும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன, நான் ஒரு ஓட்டு தானே போட போகிறேன், திமுக மாதிரி கள்ள ஓட்டாக போட போகிறேன், ஒரு ஓட்டு தானே போட போகிறேன். அப்போது நான் சொல்லிட்டு போகிறேன் ஆமாம் இருக்குன்னு. பட் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சதவீதத்தெல்லாம் மறந்துடுங்க. 40+ பெண்களுடைய வாக்கு விஜய்க்கு உறுதியாக வரும். அதிமுகவினுடைய வாக்கும் வரும், திமுகவுடைய வாக்கும் வரும். 25- பசங்களுடைய வாக்கு உறுதியாக வரும். அது 25% கேட்டால் எங்களை மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்கலாக பேசக்கூடியவங்க கிட்ட கேட்கணும். ஐயா 30 வயசுக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கிறதே 1.90 கோடி வாக்காளர்கள் தான். மொத்தம் இருக்கிறது 6 கோடி வாக்காளர்கள். இதில் பெண்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும், பசங்க மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா அந்த சதவிகிதம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியலில் 3 விஷயம் முக்கியம். எந்த கூட்டணியில் இருக்கீங்கிறது முக்கியம். பெரிய கூட்டணியை வைத்து கருணாநிதியை தோற்றுருக்காரு, பெரிய கூட்டணி வைத்து தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டுமே அவரை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சந்தில் வைகோ பேசுகிறார், இந்த பக்கம் வாசன் பேசுகிறார், அந்த பக்கம் இவர் நம்ம ராமதாஸ் ஐயா பேசுகிறாரு, அவருக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து பின்னாடி முதுகு காட்டின மாதிரி அன்புமணி பேசுகிறாரு. இப்படி கசகசன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு பேச போகிறது யார்? கம்யூனிஸ்ட் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணிக்கு வரலாம், அதில் என்ன இருக்குது? அதுதான் பிஜேபியோட இல்லைன்ட்டார்ல. கம்யூனிஸ்டுக்கு 2 தானேங்க. பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க முடியாது, கரெக்டாக? பணம் என்ன, அவங்க நேர்மையான கட்சி, உண்டிலாம் குழுக்குவாங்களே ஒழிய நேர்மையான கட்சி. ஸோ பணம் கொடுக்குறவங்களோட தான் கூட்டணி போட முடியும். விஜய் கிட்ட இருக்குது, பிஜேபியோட போக மாட்டேங்கிறார். கம்யூனிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும்? டிக் பண்ணுறதுக்கு டிக் பண்ணி மேட்டர் முடிஞ்சு. விசிகா தெளிவாக சொல்லிட்டார், பாமகவை கொண்டு வந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், பிஜேபியோடு இருந்தால் நான் இருக்க மாட்டேன். இப்போ அவர் விஜய்க்கு போகலாம்ல, பாமக தான் திமுக கொண்டு வர போகுது. இப்போ விஜய் வந்து ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காருங்கிறீங்களா? ஏங்க நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேங்க, விஜய் கட்சியை தொடங்குறேன்னு சொல்லி அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? முதல்ல வெற்றி பாடல், அதுக்கப்புறம் கொடி, அதுக்கப்புறம் மைக்கு, அதுக்கப்புறம் பேச்சு, அப்புறம் அது நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு எப்படியுமே இருக்குங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணியாக வந்திருந்தால் அதனுடைய கதையே வேறு. நான் தான் கூட்டணி, நான் தான் தலைவர்னா விஜயகாந்த் ரேஞ்சுக்கு ஆகிடும். 2016 விஜயகாந்த் ஐயாவோட கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, திருமாவளவன் இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. வாங்கின வாக்குகள் எத்தனை? விஜயகாந்த் ஐயா கிட்ட பிரேமலதா மேடம் இருந்தாங்க, எல்லாம் ஊற்றிக்கிச்சு. 114 சீட்டு, 200 சீட்லேயும் விஜயகாந்த் தான். ஒரு 10 சீட்டு வேணால் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு 10 சீட்டு வேணால் வைகோ கட்ட. பைத்துக்காரங்களா அவங்களாம்? 40 வருஷமா 30 வருஷமா அரசியலில் இருக்கிறவங்க வந்து பைத்துக்காரங்களா? இவர் தான் முதல்வர்னு சொன்ன உடனே வந்து ஓட்டு போட்டுறதுக்கு. இப்போ நாளைக்கு விஜய் முதல்வர்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு ஒரு மான ரோஷம் வைக்கும் ஏதோ இருக்குமில்ல. அவங்க நேர்மையானவங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், எங்கள் சோ ஐயா வந்து எப்போதுமே நேர்மையான அரசியல் கட்சி சார்ந்தவர்கள்னா கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு வந்து தெரியாதா? அவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? நீங்கள் கொடுத்த 20 சீட்டு 10 சீட்டில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு யார் வரப்போகிறா? ஒரு பக்கம் திமுக திடீர்னு நடிகர்னு பேசும், இந்த டான்ஸ் ஆடினவர் இது பண்ணவர்னு பேசும். நம்ம பிஜேபிலையும் கண்டிப்பாக பேசுவாங்க. அதிமுகவில் உறுதியாக கூட்டணின்னு அறிவாய்ப்பாய் தேர்தல் வந்துச்சுன்னா பேச தானே செய்வாங்க. அப்போது உங்களுக்கு யார் வந்து பேச போகிறா? கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம், பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். விலை போகின்றவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் மாட்டுக்கு 80,000 பூத் கமிட்டி அப்படின்னு சும்மா கும்முன்னு அறிவிச்சிங்க, அவன் லாட்ரி டிக்கெட் வாங்கின மாதிரி, ஆதிபத்தியனா வேறு உள்ள இருக்காரு, லாட்ரி டிக்கெட் வாங்கின மாதிரி உட்காந்துருப்பான். பேசுகிற பேரம் தான் 5 லட்சமா 10 லட்சமா. உங்களுக்குன்னு உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, பயத்தில் என்ன பூத் கேப்சரிங்கா இல்லைங்க. உங்களுக்குன்னு உழைக்கக்கூடியவங்க நேர்மையாக இருப்பாங்க. உங்கள் ரசிகர்கள் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக இருப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு? கை கொடுக்குற வரைக்கும், காலில் விடுற வரைக்கும் தானே. கத்தி இங்கே வச்சுட்டா திமுக என்ன விளையாடிட்டு இருந்தது அரசியலில்? உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நடத்தின லட்சணம் அவங்களுக்கு தெரியாது?
மத்திய அரசு நடத்தின பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அண்டு சட்டசபை தேர்தலை விட்டுருங்க. உள்ளாட்சி தேர்தல் திமுக நடத்தின லட்சணம் தெரியுமா உங்களுக்கு? கத்தியை தூக்கி வச்சுட்டு கேட்பான். 8 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கத்தியா 8 லட்சமா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன பூத் கமிட்டி மண்ணாங்கட்டி? தாவேகா தொண்டர்கள் அவ்வளோ நீங்க ஈஸியா அப்படி நான் சொல்லலையே. நேர்மையா உழைப்பாங்க. விஜய் ஜெயிக்கணும்ங்கிறது நேர்மையா வருவாங்க. பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உயிரை கொடுப்பார்கள். நான் இல்லைன்னு சொல்லல. பட் உயிரை எடுத்துட்டுவேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நானா கொடுக்கறதுங்கிறது வேற. உயிரை எடுத்துறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் ஒதுக்கிறேன்னா நீ எதையோ பண்ணுங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஸோ பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களே திமுக இத்தனை வருஷமா ஆட்சி செய்து அவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் தப்பு பண்ணணும்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாதம் கேப் வந்தது பாருங்க பாராளுமன்றத்தில். அந்த 3 மாதம் அந்த அந்த எங்கே தான் அந்த ஓட்டு டப்பாலாம் பேலட் பாக்ஸ்லாம் போய் உட்கார்ந்ததோ அதை சுற்றி சுற்றி ஆள் போட்டாங்க தெரியுமா? ஏன்? அவங்களுக்கு தெரியுமில்ல, பாம்பின் கால் பாம்பறியுமில்ல. நான் எப்படி போய் தப்பு பண்ணணும், அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் பண்ணுவான்னு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? படம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க சார் ரசிகர்கள். இது படம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிற விஷயம் இல்லை. இது எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம், படம் கொடுக்குற விஷயம். ஸோ அதையெல்லாம் தயவு செஞ்சு விஜய் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு உடனே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா ஒரு மாதிரியும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு மாதிரியும் கண்டிப்பாக ஒரு முடிவை மாற்றிப்பார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுக்க நன்றி சார்.